வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். தொடர்ந்து இன்றைய நாளின் டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். அரசுமுறை பயணமாக நமீபியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் மோடி நமீபியா அரசுக்கும் அந்நாட்டு அதிபர் நெட்டம்போ நண்டி என்டைட்வாவுக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த விருதை 140 கோடி இந்தியர்களின் சார்பில் பெற்றுக்கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். தொடர்ந்து நமீபியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவும் நமீபியாவும் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து வருகின்றன என தெரிவித்தார். நமது நட்பு அரசியலால் உருவானது அல்ல என்றும், மாறாக போராட்டம், ஒத்துழைப்பு, பரஸ்பர நம்பிக்கை ஆகியவற்றால் விளைந்தது என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்திலும் இந்தியாவும் நமீபியாவும் வளர்ச்சி பாதையில் இணைந்தே செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருவாரூர் ரயில்வே மேம்பாலம் அருகில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருவாரூரிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் நெடுஞ்சாலை அருகில் ரயில்வே மேம்பாலம் அருகில் மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 9 அடி உயர வெண்கல முழு உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக பவித்ர மாணிக்கம் பகுதியிலிருந்து திருவாரூர் ரயில்வே மேம்பாலம் வரை ரோட் ஷோ நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முதல்வருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக கேட் கீப்பர் உட்பட 13 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. செம்மங்குப்பத்தில் நிகழ்ந்த கோர விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த ரயில்வே துறை சார்பில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக 13 பேர் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, வேன் ஓட்டுநர் சங்கர் உட்பட 13 பேர் திருச்சி அலுவலகத்தில் ஆஜராக ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே விபத்து நடந்த செம்மங்குப்பத்தில் உண்மை கண்டறியும் குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்பகுதி மக்களிடம் கேட் எந்த நேரத்தில் மூடப்பட்டிருக்கும், எந்த நேரத்தில் திறந்து இருக்கும் என விசாரித்தனர். மேலும் விபத்தில் சேதமடைந்த வேன் மற்றும் ரயில்வே கேட் கீப்பர் அறை உள்ளிட்டவற்றையும் ஆய்வு செய்தனர். திருப்பூரில் 9 சிலிண்டர்கள் வெடித்துச் சிதறி 42 கொட்டகை வீடுகள் தரைமட்டமாகியுள்ளன. எம்ஜிஆர் நகர் பகுதியில் சாயாதேவி என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் 42 தகர கொட்டகை வீடுகள் அமைத்து வாடகைக்கு விட்டுள்ளார். இதில் பனியன் கம்பெனி தொழிலாளர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட கட்டட தொழிலாளர்கள் தங்கி வந்தனர். இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் அடுத்தடுத்த வீடுகளில் இருந்த 9 சிலிண்டர்கள் வெடித்துச் சிதறியதில் 42 வீடுகளும் தரைமட்டமாகின. வீடுகளில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீக்கிரையான நிலையில் 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக வீடுகளில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த MLA செல்வராஜ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார்.
கர்நாடக மாநிலத்தில் சமீபமாக மாரடைப்பு மரணங்கள் அதிகம் பதிவாகி வரும் நிலையில் இதய நோய் தொடர்பான பரிசோதனையை செய்து கொள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் தினமும் மைசூர் மருத்துவமனைக்கு படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக ஹாசன் மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களில் 40க்கும் அதிகமானவர்கள் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்துள்ளனர். இதற்கான காரணம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க நிபுணர்கள் குழு ஒன்றை அரசு அமைத்துள்ளது. இதனிடையே இதய நோய் பரிசோதனைக்காக வரும் மக்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து செல்வதால் உண்மையிலேயே இதய நோய் பாதிப்பால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் பெரும் அவதிக்காலாகியுள்ளனர். பாகிஸ்தானைச் சேர்ந்த புகழ்பெற்ற நடிகை ஹுமைரா அஸ்கர் அலி சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி கராச்சி நகரின் DHA பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டில் இவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் ஹுமைரா அஸ்கர் சுமார் 2 வாரங்களுக்கு முன்னர் இறந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரபல நடிகையான இவர் ஹுமைரா அஸ்கர் தமாஷா கர் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். 2015ஆம் ஆண்டு வெளிவந்த ஜுலாய்பி என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார். ஏமன் கடற்பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கப்பல் ஒன்றை வெடிவைத்து தகர்க்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளனர். காசாவில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் செங்கடல் பகுதியில் வர்த்தக கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஏமனின் தென்மேற்கு கடல் பகுதியில் லைபீரிய கொடியுடன் வந்த கப்பலை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வெடிவைத்து தகர்த்தனர். அந்த கப்பலில் இருந்த அனைவரும் அந்த வழியாக வந்த மற்றொரு கப்பலில் இருந்து வந்தவர்களால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக போப் ஆண்டவர் லியோ தெரிவித்துள்ளார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த போப் ஆண்டவர் லியோ நீடித்த அமைதிக்கான அவசர தேவை குறித்து விவாதித்தார். தற்போது ரோம் அருகே காஸ்டெல் கேண்டல்ஃபோவில் போப் ஆண்டவர் உள்ள நிலையில் இத்தாலி சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவரை 2வது முறையாக சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூலி படத்துல பூஜா ஹெக்டே நடிப்புல 2 பாடல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில உருவாகிட்டு வர கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், சௌபின் சாஹிர்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே படத்துல நடிச்சிருக்கு. மியூசிக்ல ட்ரீட் கொடுக்க தயாராயிட்டாரு அனிருத். ஏற்கனவே சிக்கிட்டு பாடல் ரிலீஸ் ஆகி கவனத்தை ஈர்த்துச்சு. அடுத்தது மோனிகாவா பூஜா ஹெக்டே செம்ம டான்ஸோட என்ட்ரி கொடுக்க போறாங்க. வர 11ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பாட்டு ரிலீஸ்னு ஒரு வீடியோவோட அப்டேட் கொடுத்திருக்கு கூலி படக்குழு.